கூடவே நீங்க அவளோட கனவுகளையும் நிறைவேற்றணும். அதோட வேர்ல்ட் டூருக்கும் கூட்டிட்டு போகணும். கொஞ்சம் வீட்டு வேலையும் செய்யணும். அதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றோம். சரி சரி ஓகே, வேணும்னா அடிமையா வாழ கூட தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் முதல்ல நடக்கட்டும். ரத்னா, உன் அண்ணன் கிட்ட சொல்லு, நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். அப்படியா? மனச மாத்திக்கிட்டியா? சும்மா விளையாடாத வைஷு, சீக்கிரம் மாலையை போடு. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் மாலையை போடு. அட, அவ்வளவு சீக்கிரமா மாலையை போடுவேனா என்ன? நீ இது வரைக்கும் என்ன ப்ரப்போஸே பண்ணலையே. ப்ரப்போஸ் பண்ணலையா? வாட் டு யூ மீன்? ஐ மீன், நீ இப்ப வரைக்கும் என்கிட்ட வந்து வைஷு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேவான்னு கேட்டியா? அப்படியா? ஹா, இங்க பாரு, நீ அப்பாவை ஓகே பண்ண வச்ச, வீட்ல எல்லாரோட பெர்மிஷனும் வாங்கிட்ட. ஆனா என்கிட்ட என்ன சொன்ன? ஐ லவ் யூ அப்படி சொன்ன பொண்ணுங்க மடங்கிடுவாங்களா என்ன? அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சாரி, நாட் ஹேப்பனிங். ஓகே. சிவ 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 சிவா. மை டியர் வைஷு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ். அப்கோர்ஸ் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். Hey dude, mind it. Mind it na? பாத்தியா, அந்த பையன் பயந்து ஓடிட்டான். You don't worry, நான் உன் பக்கத்துல இங்கே இருக்கேன். எவனாவது ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துட்டானா just call me. ஏன்னா உன்னை பாத்துக்கிறது தான் என்னோட கடமை. ஐயோ ஆன்ட்டி, கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. நீங்க பையனோட அம்மா, நல்லா சிரிச்சிட்டு இருக்கணும்ல. இது பத்தாது, இன்னும் நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. ஆமாக்கா, சரியாதான் சொல்றான். கொஞ்சம் சிரிங்க. ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் சிடில வரும். நீங்க சிரிக்காம உம்முன்னு இருக்கிறத எல்லாரும் பார்த்தாங்கன்னா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. அதனால சிரிக்கிற மாதிரி
சங்கீதா, கன்னியாதானம் மட்டும் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் பார், சாந்தி அக்காவை நான் என்னோட அடிமை மாதிரி நடத்தி காட்டுவேன். ராத்திரியை நான் பகல்னு சொன்னா பகல்னு சொல்லணும், பகல ராத்திரின்னு சொன்னா ராத்திரின்னு சொல்லணும். நீ வேணா பாரு, இந்த குடும்பத்தையே நான் ஆட்டி படைக்கல. என்னோட பேரு சீதா இல்ல. போதும்மா, போதும் போதும். இப்ப நீ பொறுமையா இருக்கிறதா நல்லது. இன்னும் கொஞ்ச நேரம் காத்துட்டுறேன். அதுக்கப்புறமா பார், உன்னோட எல்லா கனவும் உண்மையாக தான் போகுது. உன்னை இந்த கல்யாண கோலத்துல பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சீரியஸ்லி, ஒரு செகண்டுக்கு என் கண்ணு முன்னாடி ஸ்னேகா நின்றுட்டு இருக்க மாதிரியே இருந்தது. அப்பா, நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அதுக்காக நான் சந்தோஷமா இல்லைன்னு இல்ல. ஆனா ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல? எல்லாமே நம்ம கிட்ட இருந்தும் அவங்க இல்லாத குறைய உணர முடியுது. அவங்க இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாதுப்பா. அம்மாவை இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. அழாதம்மா ப்ளீஸ். உனக்கு ஒன்று தெரியுமா, அம்மாவுக்கு நல்லா தெரியும் நீ இன்னைக்கு அவளை மிஸ் பண்ணுன்னு. அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஸ்னேகா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு யோசிச்சா. என்ன சர்ப்ரைஸ் பா? மை டியர் வைஷு, ஹே, நீ கல்யாணம் பண்ணாயிட்ட. என்னோட அழகான சின்ன பேபி, லுக் அட் யூ. இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணாயிட்ட. வாவ், எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இப்பவே ஓடி உன்கிட்ட வந்துடணும் போல இருக்கு. உன் மேல அப்படியே அன்பு பொழியணும் போல இருக்கு. உன் பக்கத்திலேயே இருக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா என்ன பண்றது, அம்மாவால உன்கிட்ட வர முடியாதே. இது உன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஆனா அம்மாவால அதுல கலந்துக்க முடியல. இந்த அம்மாவை மன்னிச்சுடு வைஷு. என்னால உன் பக்கத்துல வர முடியல, உனக்கு திருஷ்டி சுத்தி போட முடியல. ஆனா நான் தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் உன்னோட சாந்தி பெரியம்மா உன் கல்யாணத்துல எந்த குறையும் வராம பாத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் என்னை விட அவங்க தான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க இல்ல? ஆஃப்டர் ஆல் அவங்க ஏன் அக்காச்சே. ஒரு விஷயத்தை நீ எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். என்னோட ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போ உங்க 2 பேரு கூடயும் இருக்கும். அம்மா எப்பவுமே உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏய், என் மருமகனை தொல்லை பண்ண அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும் என்னோட மருமக லட்சத்துல ஒருத்தனா தான் இருப்பான். அதனால மிஸ்டர், என் பொண்ணை நல்லா பாத்துக்கணும். இங்க பாரு வைஷு, புகுந்த வீட்டுல யாரும் எந்த குறையும் சொல்லாம பாத்துக்கோ. என்னோட ஆசை என்னன்னா, ஸ்னேகாவோட பொண்ணாச்சே நல்ல பொண்ணாதான் இருப்பான்னு
எல்லாரும் உன்னை பாராட்டணும். என்ன இது? எதுக்காக அழற? அதுவும் இன்னைக்கு அழக்கூடாது. இந்த நாள்ல நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சரி? உங்க 2 பேருக்கும் எப்போ என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். உன்னோட ஆல்வேஸ் உன்னோட அம்மா. அழாதம்மா. அம்மா அழக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆனா ஆனா அப்பா இந்த சிடி எப்படிப்பா? உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா நிறைய சிடிஸ் ரெக்கார்ட் பண்ணி உன்கிட்ட கொடுத்தாங்கல்ல. ஆனா இந்த சிடிய அம்மா என்கிட்ட கொடுத்தா. இதை உன்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். வாவ், அம்மா ரொம்ப கிரேட்பா. உங்களுக்கு தெரியுமா, பெரியம்மாவும் பெரியப்பாவும் சேர்ந்து கன்னிகாதானம் பண்றதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா. ஆனா நான் எப்பவுமே நீங்களும் அம்மாவும் கன்னியாதானம் பண்ற மாதிரி தான் நான் இமேஜின் பண்ணிருக்கேன். ஐ நோமா. ஆனா நாம என்ன பண்றது? உன்னோட சீதா ஆண்டி உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்பா, என்னோட சந்தோஷத்துல நீங்க பங்கெடுத்துக்கலன்னா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? மை பிரேவ் கேர்ள். நான் கன்னியாதானம் பண்ணலன்னா என்ன இப்போ? நான் இங்கதான் இருக்கேன், உன் பின்னாடியே இருக்கேன். இங்க பார், இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நல்ல சந்தோஷமா இரு. நல்ல நல்ல விஷயங்களை யோசி. ஓகே? அசிஸ்டன்ட் டிசைனர், என்னாச்சு உங்களுக்கு? அந்த பாபிய நான் உண்டு இல்லாம ஆக்கிடுவேன். அவன் எதுக்காக நம்ம நடுவுல வரான்? விஷால், பாபிங்கிறவன் ஒரு சாதாரண ப்ராப்ளம் தான். மத்த ப்ராப்ளம்ஸ் பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அப்படின்னா அப்படின்னா நம்ம இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமா சந்திக்கிறது? அடுத்து என்ன பண்றது யோசிச்சியா? என்ன பயன்படுத்தாத ரத்னா. நான் மம்மி டாடி கிட்ட நிச்சயமா பேசுறேன். இல்ல விஷால், அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, எங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. இங்க வா. நீ என்ன லவ் பண்றல ரத்னா? யூ லவ் மீ ரைட்? நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா சொல்லு. விஷால், என்ன விடு, யாராவது பாத்துற போறாங்க. ப்ளீஸ் விடு. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ உன்னோட முழு வாழ்க்கையும் என் கூட வாழ தயாரா இருக்கல?
பதில் சொல் ரத்னா. தயாரா இருக்கேன். அப்போ உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல ரத்னா. நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. பிரிக்கவே முடியாது. விஷால் தள்ளு. ரத்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். என்ன? மகேஷ் அண்ணாவோட ஷூவை முளைச்சு வைக்கணும். ஆமா, மறந்தே போயிட்டமே. ஏதாவது யோசிச்சியா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ரத்னா, உன்னோட ஜிமிக்கி எங்க? ஜிமிக்கி எங்க? ரொம்ப சந்தோஷம். போய் உட்காருங்க, போங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம்ப்பா. நீயா? உன்னுடைய பல்லு வலி இப்ப எப்படி இருக்கு? பல் டாக்டரை பாத்தியா இல்லையா? ஓ அதுவா? அது சரியாயிடுச்சு. அங்கிள், இங்க பாத்தீங்களா? ரொம்ப அனலா இருக்குல்ல? இந்தாங்க இந்த ஜூஸ் குடிங்க. இந்த அனல்ல நீங்க அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்கீங்க. இல்லப்பா, ஜில்லுன்னு நான் குடிக்கிறதுல எனக்கு தொண்டை கட்டிக்கும். நீ குடிப்பா. ஓகே, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். எனக்காக எதையாவது நீங்க சாப்பிடணும். இல்ல எனக்கு டீ எல்லாம் எது வேணா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். இந்த ஜிமிக்கி உன் கோட்ல எப்படி வந்தது? இது இல்ல அங்கிள், இது ஜிமிக்கி இல்ல, இது ப்ரோச். இது ஜிமிக்கி மாதிரி இருக்கிற ப்ரோச். இதான் ஸ்டைல். ஜிமிக்கி மாதிரி ப்ரோச்சா? இதெல்லாம் இந்த காலத்து புது ஸ்டைலா இருக்கும் போல இருக்கு. அந்த காலத்து ஆளுங்க எங்களுக்கு என்ன புரிய போகுது? சரிப்பா. ரத்னா, இங்க வாமா. அதாவது சரி சொல்லு, இது எப்படி இங்க வந்தது? சரிங்க. ஓ இது உங்கள் தாங்க? ஓ சாரி மேடம், எனக்கு இது கீழே கிடைச்சதா உடனே நான் இதை ப்ரோச் நினைச்சுக்கிட்டேன். பரவாயில்ல விடுங்க. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது உங்களுதுன்னா நீங்க தானே வாங்கணும். ஜிமிக்கி ஜோடியா தானே இருக்கணும். ஓ நான் போய் மேடத்துக்கு ஃபோன் பண்ணணும். இங்க எல்லாமே ஆல் இஸ் வெல்னு சொல்லணும் இல்லையா? சரி போயிட்டு வாங்க. சரி. அப்பா, நான் போய் ஷோ பார்த்துட்டு வரேன். சரிம்மா.